Say hi guys, welcome to KO Codes Array series. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டூ பாயிண்டர்ஸ். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் டு டூ பாயிண்டர்ஸ். ஓகே, ஸோ டூ பாயிண்டர்ஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கோரிதம்ஸ் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டெக்னிக். இந்த டூ பாயிண்டர் டெக்னிக் வச்சு யூ கேன் சால்வ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ நிறையா இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கோரிதம்ஸ்ல இப்போ அரே செக்ஷன் இருக்கு இல்லையா, டூ பாயிண்டர்ஸ்ன்றது ஒரு தனி டாபிக். லைக் ஒரு சம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறத யூ யூ ஹாவ் சம்திங் கால் டூ பாயிண்டர்ஸ் டெக்னிக். அதாவது எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோ. இப்படி ஒரு அரேல வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 ஓகே 6. லைக் எனி இது வந்து சார்ட்டடாகவும் இருக்கலாம், அன்சார்ட்டடாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் த யூஸ் கேஸ். ஓகே, இப்போ டூ பாயிண்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா, எப்பயுமே வந்து ஒரு பாயிண்டர் இருக்கும் அட் எண்ட். இது வந்து லெஃப்ட் பாயிண்டர் சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் கடைசியில் இருக்கிறது ரைட் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டேஷன் இருக்கு அப்படின்னா, அந்த அந்த பர்டிகுலர் அல்காரிதமுக்கு ஒரு தாட் ப்ராசஸை பொறுத்து லெஃப்ட் வில் மூவ் திஸ் சைட். ஓகே, ரைட் வில் மூவ் திஸ் சைட். அதாவது லெஃப்ட்ல இருந்து லெஃப்ட் பாயிண்டர் வில் ட்ரை டு மூவ் டுவர்ட்ஸ் ரைட். ஓகே, ஒரு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது இப்போ லெஃப்ட் வந்து 0ன்னு நினச்சிக்கோ, ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும்போதுனா லெஃப்ட் பிளஸ் பிளஸ் போட்டு யூ வில் மூவ் த லெஃப்ட் பாயிண்டர். ஓகே, இதுவே இப்போ ரைட் சைடு ரைட் பாயிண்டர் எண்ட் ஆஃப் த ரேல இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அதோட இண்டெக்ஸ் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும்போது ரைட் மைனஸ் மைனஸ் போட்டு ஓகே தே வில் ட்ரை டு டிக்ரிமெண்ட் த ரைட் பாயிண்டர். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா, தே வில் ரைட் அ வைல் லூப். ஓகேவா? தே வில் ரைட் வைல் லெஃப்ட் லெஸ் தென் ரைட். ஓகே, இப்படி ஒரு கண்டிஷன் எழுதிட்டு ஓகே இந்த இடத்துல தே வில் டூ ஆல் தி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆல் கண்டிஷன் பேஸ் பண்ணி, ஆர் இஃப் தே வாண்ட் தே வில் டூ லெஃப்ட் பிளஸ் பிளஸ் அப்புறம் ரைட் மைனஸ் மைனஸ். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு தே வில் எண்ட் த லூப். லைக் இந்த லெஃப்ட் பிளஸ் பிளஸ் ரைட் மைனஸ் மைனஸே வில் எண்ட் த லூப் ஆக்சுவலி. லைக் ஒரு ஸ்டெப் நடக்கும்போது லெஃப்ட் பாயிண்டர் இப்படிக்கா ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும், ரைட் பாயிண்டர் இப்படிக்கா ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும். அது டிபெண்டிங் ஆன் த கொஸ்டின். சம்டைம்ஸ் ஒரு கண்டிஷன் ஏற்றும் போது லெஃப்ட் பாயிண்டர் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா ரைட் பாயிண்டர் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி தே வில் டூ திஸ் வே. ஸோ இது புரிஞ்சுதா இப்போ? ஃபைன். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண போற கொஸ்டினும் இதோட சிமிலரானது தான். இப்போ என்னன்னா, இந்த கொஸ்டின் பேர் வந்து டூ சம் சார்ட்டட். ஓகே, ஸோ ஏன் நான் சார்ட்டட்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்றேன்னா, இப்போ இந்த கொஸ்டின் சார்ட்டடுக்கு லைக் அப்ளிகபிள். அன்சார்ட்டட் கொஸ்டினும் இதுக்கு இருக்கு, அதுக்கு வந்து வேற அல்காரிதம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இன்புட் வந்து இப்படி இருக்கும் 2 5 7 9 10 12. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சார்ட்டட் அரே. கரெக்டா? ஒரு ரேண்டம் நம்பர்ல சார்ட்டட் ஃபார்ம்ல நான் வச்சிருக்கேன். ஓகே, இதுதான் அரே. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அ பேர் ஆஃப் நம்பர். பேர் ஆஃப் நம்பர்னா என்னது? டூ. லைக் ரெண்டு நம்பர் சேர்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 2 2 5 2 7 2 9 2 10 அந்த மாதிரி ஒரு பேர் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? பேர் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அந்த பேர் ஆஃப் நம்பர் ஹேஸ் டு கிவ் அ டார்கெட் ஆஃப் 11. இந்த டார்கெட் வந்து 11 இல்லை, அந்த கொஸ்டினுக்கு என்ன வேணா டார்கெட்டாக கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அரே கொடுத்துருக்கேன், இந்த டார்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2,9. அதான் ஆன்சர். ஓகேவா? இந்த 2,9 ஒரு வெக்டார்ல போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபார் லூப் எழுதிப்பேன். ஓகேவா? ஒரு ஃபார் லூப் இன்ட் i is equal to 0, i less than n. n தான் அரே ஆஃப் சைஸ், i பிளஸ் பிளஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஃபார் இன்ட் j is equal to i plus 1, j less than n, j பிளஸ் பிளஸ். ஸோ இப்படி போட்டுட்டு இது உள்ள வந்து நான் அந்த சம் கால்குலேட் பண்ணுவேன். இன்ட் சம் இஸ் ஈக்குவல் டு
அரே ஆஃப் ஐ பிளஸ் அரே ஆஃப் ஜே அப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன். ஓகே, அப்படி கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அந்த சம் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த ரெண்டு அரே ஆஃப் ஐ அரே ஆஃப் ஜே வந்து ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சிருவேன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இஃப் சம் Okay. இஸ் ஈக்குவல் டு டார்கெட், ஓகே, ஜஸ்ட் ரிட்டர்ன் அரே ஆஃப் ஐ அரே ஆஃப் ஜே இப்படி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சிருவேன். ஓகே, ஒருவேளை இந்த அரே கிடைக்கல அப்படின்னா ரிட்டர்ன் -1. ஓகே, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு உனக்கு தெரியுமா? ஃபார் லூப்புக்குள்ள ஃபார் லூப் இருக்கு, அப்போ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஓ ஆஃப் ஃபார் லூப் இருக்கு, ஃபார் லூப்ல இன்னொரு ஃபார் லூப் ரன் ஆகுது, அப்போ வந்து n இன்டு n ஸ்கொயர். ஓகேவா? Okay. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி 1 தான், லைக் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் எடுக்கல, ஓ ஆஃப் 1 தான். ஓகேவா? ஸோ இது வந்து Okay. பார்த்தீங்கன்னா ஒரு inefficient, லைக் ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா உன்னோட ஆன்சர் வந்து ஸ்லோவா உனக்கு பிரிண்ட் ஆகும், உன்னோட கம்பைலேஷன் டைம் வந்து ரொம்ப லேட் ஆகும், லைக் நீ உன்னோட கொஸ்டின் சால்வ் ஆக லேட் ஆகும் பேசிக்கா சொல்ல போனா. இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் Okay. அப்ரோச். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கான ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் 2 பாயிண்ட் வச்சு சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஆப்டிமைஸ்ட் Okay. அப்ரோச் 2 பாயிண்டர் டெக்னிக். ஓகே, ஸோ 2 பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன்? லெஃப்ட் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த அரே. ஓகே, லெஃப்ட் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த அரே 0. ஓகே, ரைட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த அரே. எண்ட் ஆஃப் த அரேனா என்னது? அரே இண்டெக்ஸ் வந்து 0 டு n-1. அப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து n-1 தான் அரேயோட இண்டெக்ஸ். ஓகேவா? கன்சிடர் n இஸ் தி அரே டாட் சைஸ். ஓகே, n இஸ் அரே டாட் சைஸ். ஓகேவா? ஸோ இது அண்டர்ஸ்டுட்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா Okay. ஒரு வைல் லூப் எழுதிப்பேன். வைல் லெஃப்ட் லெஸ் தேன் ரைட், இதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க வந்து ஒரு சம் வேல்யூ நான் இங்க இப்படி கால்குலேட் பண்ணிப்பேன். இன் சம் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் லெஃப்ட் பிளஸ் அரே ஆஃப் ரைட். ஓகே, நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ 3 கண்டிஷன் வரும். இந்த சம் வந்து டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்கலாம், டார்கெட்டோட ஜாஸ்தியா இருக்கலாம், டார்கெட்டோட கம்மியா இருக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ சொல்றேன். இஃப் சம், ஓகே, சம் வந்து ஈக்குவல் டு டார்கெட் அப்படின்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் த வேல்யூ, லைக் ரிட்டர்ன் அந்த அரே டாட் லெஃப்ட் அரே டாட் ரைட் யூ கேன் ரிட்டர்ன். ஓகே, இஃப் யூ ரிட்டர்ன் திஸ் யூல் கெட் தி அவுட்புட். இது பாசிட்டிவ் கேஸ். இப்போ நெகட்டிவ் கேஸ் இருக்கு. நெகட்டிவ் கேஸ் என்ன? ஒன்று எனக்கு கிடைக்கிற சம் டார்கெட்டோட பெருசா இருக்கலாம், இல்லை டார்கெட்டோட குட்டியா இருக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து எல்ஸ் இஃப் சொல்றேன். எல்ஸ் இஃப் சம் கிரேட்டர் தென் டார்கெட். இப்போ எனக்கு கிடைச்ச சம் வேல்யூ டார்கெட்டோட பெருசா இருந்துச்சு அப்படின்னா ரைட் பாயிண்டர் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும். ஓகே, எல்ஸ் பார்ட்ல, ஓகே, எல்ஸ் பார்ட்ல லெஃப்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அண்ட் ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டோம், லைக் யா ஓகே ரிட்டர்ன் பண்ணா போதும், இது இன்க்ரிமெண்ட்லாம். ஓகே ஃபைன், கரெக்ட். ஸோ இப்போ Okay. இது எனக்கு அவுட்புட்டே கிடைக்கலன்னா ஒரு எம்டி வெக்டார் ரிட்டர்ன் பண்ணா போதும். ரிட்டர்ன் ஜஸ்ட் இப்படி போட்டு ரிட்டர்ன் பண்ணா எம்டி வெக்டார் ரிட்டர்ன் ஆகும் அண்ட் தட் இஸ் குட் டு கோ. ஸோ இந்த லாஜிக்ல எதுவும் இப்போ டவுட் இருக்கா? ஸோ நம்ம பார்த்த 2 பாயிண்டர் தான் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2, 5, 7, 9, 10, 12. ஓகே, ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா லெஃப்ட் பாயிண்டர் நான் எல் இங்கே எழுதிக்கிறேன், ரைட் பாயிண்டர் ஆர். ஓகேவா? ஸோ இப்போ இதோட டார்கெட் Okay. என்ன? இதோட வேல்யூ என்ன? 2 + 12 வந்து பார்த்தீங்கன்னா 14. பட் என்னோட டார்கெட் வந்து 11. ஓகேவா? 11 தான் என் டார்கெட்டு. பட் இப்போ இந்த ஸ்டெப்ல 14 இருக்கு.
ஓகே 14 வந்து 11 ஜாஸ்தி. கண்டிஷன் பாரு. சம் கிரேட்டர் தென் டார்கெட் நோ, சம் லெஸ் தென் டார்கெட் இதுதான் லைக் சாரி சம் கிரேட்டர் தென் டார்கெட்டா, இதான் சம் 14 கிரேட்டர் தென் 11 ட்ரூ. ட்ரூன்றப்போ இந்த ரைட் பாயிண்டர் ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் வந்துடும். ரைட் பாயிண்டர் இங்க இருந்துட்டு இங்க வந்துடும். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அகைன் இன்னொரு வாட்டி நான் ஆட் பண்ணி பார்ப்பேன். 2 + 10, 2 + 10 அது 12. ஓகேவா? 2 + 10 ஓகேண்ணா. 12. இப்போ எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய டார்கெட் 11. எனக்கு என்ன சொல்றது, சம் கிரேட்டர் தென் டார்கெட். அப்போ ரைட் பாயிண்டர் இன்னொரு ஸ்டெப்பு வந்துடும். ஓகே ஓகே ஓகே. ஃபைன். இப்போ அகைன் நான் ஆட் பண்றேன். 2 + 9 11. ஓகேவா? 11ம் இந்த 11ம் இந்த 11 ஈக்குவல். ஸோ அப்போ என்ன பண்றேன்னா இந்த 2வையும் 9ஐயும் ரிட்டர்ன். இதுதான் ஆன்சர். ஓகே ஓகே. ஃபைன். ஃபைன் ஃபைன். ஒருவேளை லைக் எனக்கு இது வந்து 8 கிடைக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன பண்ணுன்னா இந்த லெஃப்ட் பாயிண்டர் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ல ஓ கிடைக்காது, ஓகே மூவ் ஆகும். ஓகேண்ணா. அண்ட் இந்த இடத்துல வரும்போது லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல இது இப்படி மூவ் ஆயிடும், கிராஸ் ஆயிடும் லெஃப்ட் ஓகே பாயிண்டர். ஸோ ஓகேண்ணா. லெஃப்ட் பாயிண்டர் கிராஸ் ஆகும்போது இட் will ஆக்சுவலி ஃபெயில். லைக் இந்த வைல் லூப் வந்து ஃபெயில் ஆயிடும், வைல் லூப் பிரேக் ஆயிடும். அவுட்புட் கிடைக்காத பட்சத்துல நான் ஒரு எம்டிஆரே இப்படி ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இது வந்து எம்டிஆரே ரிட்டர்ன் பண்றது. ஓகேவா? ஓகே ஓகே. ஃபைன். இப்போ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ 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 நோ. கிளியர். ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், int n is equal to array டாட் சைஸ் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் போட்டு வந்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் பாயிண்டர் டிக்ளேர் பண்றேன். லெஃப்ட் வந்து 0, ரைட் வந்து 1. சார் 1 இல்லை, சாரி n-1. பிகாஸ் அரே ஓட இண்டெக்ஸ் ரேஞ்ச் வந்து 0 to n-1. கரெக்டா? இப்போ ஒரு வைல் லூப் ஆ போடுறேன். வைல் லெஃப்ட் இஸ் லெஃப்ட் லெஸ் தென் ரைட். ஓகே, இதான் வந்து 2 பாயிண்டோட அப்ரோச். ஓகே. ஃபர்ஸ்ட் int sum is equal to array of left plus array of right. ஓகே, இதான் கண்டிஷன். இஃப் sum equal to target, return an array of left comma array of right. இது வந்து வெக்டார் ரிட்டர்னிங் பண்றதுக்கு இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாத. டபுள் பிராக்கெட்ஸ் போட்டு உள்ள இப்படி போட்டா அது ஒரு வெக்டாரா கன்சிடர் பண்ணிக்கும். எல்ஸ் இஃப் ஓகேண்ணா. சம் கிரேட்டர் தென் டார்கெட், சம் டார்கெட்டோட ஜாஸ்தியாக இருந்தா ரைட்டு மைனஸ் மைனஸ், எல்ஸ் லெஃப்ட் பிளஸ் பிளஸ். ஒருவேளை எந்த அவுட்புட்டும் இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் எம்டிஆர். ஓகேவா? ஸோ இப்போ கம்பைல் பண்றேன். 1 செகண்ட். யுவர் அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். எங்கேயோ மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். ஸோ கொஸ்டின்ல என்ன, ஓகே சால்வ் பண்ணது கரெக்டு. அதோட இண்டெக்ஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ணது கரெக்ட் தான். லெஃப்ட் பிளஸ் 1 இண்டெக்ஸ் அனுப்பினா போதும், வேல்யூ அனுப்ப தேவையில்ல. திஸ் வில் ஒர்க். எஸ். அவுட்புட் இஸ் ட்ரூ. ஒரு வேலை தப்பா இருந்தா என்ன சொல்லியிருக்கு, நோ சச் பேர் ரிட்டர்ன் ரிட்டர்ன் -1 கமா -1. யா. ஸோ அது என்ன இஷ்யூனா, இப்போ நம்ம டார்கெட் கண்டுபிடிச்சோம்ல, நம்ம ஆக்சுவலி இந்த வேல்யூவை பாஸ் ம். பண்ணோம். பட் அவங்க கொஸ்டின்ல வந்து இதுல இண்டெக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. லைக் இப்போ 2,7 தான் வந்து அவுட்புட்டு. அவங்க கேட்டிருக்கிறது 1,2, அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் செகண்ட் இண்டெக்ஸையும் கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ வர லெஃப்ட் ரைட் வேல்யூ இருக்குல்ல அது கூட ஒன் ஆட் பண்ணி அமுச்சுடணும். இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இண்டெக்ஸ்னா கூட. இண்டெக்ஸ்னா 0,1 வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆ, ஒன் பேஸ் இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்காங்க பாரு. ஜீரோ இண்டெக்ஸ்னா ஒன், ஒன் பேஸ் இண்டெக்ஸ்னா உனக்கு ஆக்சுவல் அரே அரே இண்டெக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது கூட ப்ளஸ் ஒன் 1 2 போடணும். 3 அது மாரி. அந்த மாதிரி போடணும். ஓகே ஓகே. ஃபைன். ஃபைன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.